மகாகவி பாரதியாரின் கவிதைகள் நம் அனைவருக்கும் தெரியும். அவருடைய கதைகள் தெரியுமா? இதோ ஒரு கதை. ரயில்வே ஸ்தானம் 1920ஆம் ஆண்டு எழுதிய கதை. வசந்த காலம், காலை நேரம், தென்காசி ஸ்டேஷன். இது பிரிட்டிஷ் இந்தியாவைச் சேர்ந்தது. இதற்கு மேற்கேயுள்ள அடுத்த ஸ்டேஷன் செங்கோட்டை. இது திருவாங்கூர் சமஸ்தானத்தைச் சேர்ந்தது. தெற்கே 2 மைல் தூரத்தில் மிகக் கீர்த்தி பெற்ற குற்றாலத் அருவி விழுகிறது. பக்கமெல்லாம் மலையகிரிச் சாரல். கொஞ்சம் மேற்கே போனால் செங்கோட்டை ஸ்டேஷன் முதல் திருவனந்தபுரம் வரை பாதையிலே 10 ஸ்டேஷன் மட்டும். 2 பக்கங்களிலும் செங்குத்தான மலைகளும் ஆழமான பள்ளங்களும் மலையை உடைத்து ரயில் வண்டி ஊடுருவிச் செல்லும் பொருட்டாக ஏற்படுத்தப்பட்ட நீண்ட மலை புழைகளும், இரு பாரிசத்திலும் இயற்கையாய் பச்சை உடுத்து சாலமிகச் பெருஞ்செழிப்புடனே களிகொண்டு நிற்கும் பலவகைப்பட்ட வனக்காட்சிகளும் ஒருமுறை பார்த்தால் பிறகு எக்காலத்திலும் மறக்க முடியாதன. இந்த தென்காசி ஸ்டேஷன் வெளிமுற்றத்தில் காலை நேரத்திலே திருநெல்வேலி பக்கம் கிழக்கே போகும் ரயில் வரப்போகிற சமயத்தில் சுமார் 100 பிரயாணிகள் வந்து கூடியிருக்கிறார்கள். இவர்களிலே சிலர் பிராமண வைதீகர். நீர்க்காவி அழுக்கு நிறமாக ஏறிப்போன மிகப் பழைய வெள்ளை துணி உடுத்து உடல் வேர்க்க உட்கார்ந்து கொண்டு இன்ன ஊரில் இன்ன தேதி இன்னார்க்கு சீமந்தம் என்ற விஷயங்களைப் பற்றி சம்பாஷணை செய்து கொண்டிருக்கிறார்கள். பிராமண விதவைகள் பலர் ஒரு புறத்திலே இருந்து தமக்குள் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சுமங்கலி பிராமணத்திகள் ஒரு பக்கத்தில் தலை குனிந்து நின்று கொண்டு போவோர் வருவோரை கடைக்கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வேறு சில உத்தியோகஸ்தர் தலைப்பாகை, கோட்டு, கடியாரச் சங்கிலி சகிதமாக உலாவுகிறார்கள். சில போலீஸ்காரர்கள் சக்கரவர்த்திகளைப் போல தலை நிமிர்ந்து நடக்கிறார்கள். சில முகமதிய ஸ்திரீகள் முட்டாக்கு போட்டு தலையையும் முகத்தையும் மூடிக்கொண்டு திசைக்கு ஒருத்தியாக பார்த்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றிலை, பாக்கு, புகையிலை, சுருட்டு, பீடி, பொடிப்பட்டை, முறுக்கு, தேங்குழல், சுகியன், காப்பி முதலியன வியாபாரம் செய்யும் 1-2 பிராமணரும் சூத்திரரும் பகற்கொள்ளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது காசு பெறாத சாமான்களுக்கு 3 மடங்கு 4 மடங்கு விலை வைத்து விற்று கொண்டிருக்கிறார்கள். ரயில் வண்டி அன்றைக்கு 1 மணி நேரம் தாமசமாக வந்தது. எனக்கு பொழுது போகவில்லை. தண்டவாளத்தின் ஓரமாக சிறிது தூரம் உலாவி வரலாம் என்று கருதி தென்புறமாக கூப்பிடு தூரம் போனேன். அங்கு ஒரு மரத்தடியிலே மிகவும் அழகுள்ள ஒரு மகம்மதிய கணவான் உட்கார்ந்திருக்க கண்டேன். ஜரிகை தொப்பி, ஜரிகை கரைகள் தைத்த மஸ்லின் சட்டை, சரிகை கரை போட்ட நிஜார், சரிகை போட்ட செருப்பு, பூர்ண சந்திரன் போன்ற முகம், செழித்து வளர்ந்த மீசை. அவனை பார்த்த மாத்திரத்திலேயே அவன் பிரபுக்குலத்தில் பிறந்தவன் என்று எனக்கு நிச்சயமாகிவிட்டது. அவன் கண்களினின்றும் தாரை தாரையாக கண்ணீர் ஊற்றுகிறது. இதை பார்த்து எனக்கு மிகவும் பரிதாபம் உண்டாயிற்று. நான் போய் அவனை ஏன் அழுகிறாய் என்று கேட்டால் அதனின்றும் அவனுக்கு ஒருவேளை கோபம் உண்டாகுமோ என்பதை கூட யோசனை செய்யாமல் சரேலென்று அவன் முன்னே போய் நின்று கொண்டு, தம்பி, ஏன் அழுகிறாய் என்று கேட்டேன். அவன் என்னை ஏற இறங்க ஒரு முறை பார்த்தான். அவனுக்கு 25 வயதுக்கு மேல் இராது. அவன் தலையை குனிந்து அழுது கொண்டிருந்த போதே மிகவும் சுந்தர புருஷனாக காணப்பட்டான். பிறகு அவன் என்னை பார்த்தவுடன் கண்ணை துடைத்து கொண்டு என் 2 கண்களுடனே அவன் 2 கண்களும் பொருந்த நோக்கிய காலத்தில் அவன் ரூபம் எனக்கு சாட்சாத் மன்மத ரூபமாகவே தென்பட்டது. என்னை உற்று நோக்கியதனின்றும் அவனுக்கு எப்படியோ என்னிடத்தில் நல்லெண்ணம் உண்டாய்விட்டது. சற்றேனும் என்னிடம் கோபம் கொள்ளாமல், ரயில் எப்போது வரப்போகிறது என்று கேட்டான். இன்றைக்கு 1 மணி நேரம் ரயில் தாமதித்து வரப்போவதாக ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னார் என்றேன். எனக்கு ஹிந்துஸ்தானி அல்லது உருது பாஷை நன்றாகத் தெரியும். ஆதலால் நான் அவனிடம் உருது பாஷையிலே ஆரம்பம் முதல் பேசினேன். உங்களுக்கு உருது எப்படி தெரியும்? உங்களை பார்த்தால் இந்துக்கள் போல தோன்றுகிறதே என்று கேட்டான். அதற்கு நான்,
சிறு பிராயத்திலே நான் காசிப்பட்டணத்தில் கல்வி பயின்று கொண்டிருந்தேன். அங்கு எனக்கு ஹிந்துஸ்தானி பாஷை பழக்கமாயிற்று என்றேன். காசியில் ஹிந்தி பாஷை அன்றோ பேசுகிறார்கள் என்று அந்த முசல்மான் கேட்டான். அதற்கு, ஹிந்தி, உருது, ஹிந்துஸ்தானி எல்லாம் ஒரே பாஷைதான். முகலாய ராஜாக்கள் பாரசீக பாஷையிலேதான் பெரும்பாலும் ஆரம்பத்திலே விவகாரம் நடத்தி வந்தார்கள். பின்னிட்டு அவர்கள் தமக்கும் தம்முடைய பரிவாரங்களுக்கும் இந்த தேசத்து பாஷையாகிய ஹிந்தியையே பொது பாஷையாக கைக்கொண்டார்கள். ஹிந்தி பாஷை சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்தது. அது சமஸ்கிருத பாஷையின் சிதைவு. அதை இந்துக்கள் தேவநாகரியில் எழுதி ஸ்வயம்புவாக பேசுகிறார்கள். அதையே பார்சி லிபியில் எழுதிக்கொண்டு பல பார்சி அரபு மொழிகளை கலந்து முசல்மான்கள் பேசியபோது அதற்கு ஹிந்துஸ்தானி அல்லது உருது என்று பெயர் வழங்கினார்கள். உருது என்றால் கூடார பாஷை என்று அர்த்தம். அதாவது முகலாய ராஜ்யத்தின் சேனைகள் கூடாரம் அடித்துக்கொண்டு பல தேசத்து போர் வீரர்கள் கலந்திருக்கையில் அங்கு தோன்றிய கலப்பு பாஷை என்று பொருள். எனக்கு ஹிந்திதான் மிகவும் நன்றாகத் தெரியும். எனிலும் ஹிந்துஸ்தானி அல்லது உருது மேற்படி ஹிந்தி பாஷையில் பார்சி அரபு சொற்கள் சேர்ந்ததே ஆகுமாதலால் இதிலும் நல்ல பழக்கமுடையவனானேன். இது நிற்க, நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்த காரணம் யாது என்று மறுபடியும் என்னை அறியாமலே கேட்டேன். இது கேட்டு அந்த முகமதிய பிரபு சொல்லுகிறான், சுவாமி, உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே எனக்கு உங்களிடம் விசுவாசம் உண்டாகிறது. உங்களிடம் சொன்னால் என் துக்கத்திற்கு நிவர்த்தி உண்டாகும் என்று என் மனத்தில் ஒரு வித நிச்சயம் தோன்றுகிறது. என் துயரம் சாதாரணமாக மற்றவர்களிடம் சொல்லக்கூடியது அன்று. எனினும் உங்களிடம் சொல்லலாம் என்று நினைத்து சொல்லுகிறேன். என் துயரத்தை தீர்த்துவிட்டால் உங்களுக்கு மிகுந்த புண்ணியம் உண்டு. இந்த உபகாரத்தை நான் இறந்து போகும் வரை மறக்க மாட்டேன் என்றான். முதலாவது உம்முடைய கஷ்டத்தை சொல்லும். தீர்க்க வழி கிடைத்தால் தீர்த்து விடுகிறேன் என்றேன். அப்போது அம்முகமதிய பிரபு பின்வருமாறு சொல்லத் தொடங்கினார். எங்கள் ஜாதியில் சிறிய தகப்பனார் பெரிய தகப்பனார் மக்களை விவாகம் செய்து கொள்ளலாம் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடும். நான் பிறந்தது வடக்கே ஹைதராபாத் நகரம். சிந்து மாகாணத்து ராஜதானியாகிய ஹைதராபாத் அன்று நிஜாம் அரசரின் ராஜதானியாகிய ஹைதராபாத் நகரம். நான் என் பிதாவுக்கு ஒரே பிள்ளை. நான் பிறக்கும்போது என் பிதா மிகவும் ஏழையாக இருந்தார். நான் பிறந்த சில வருஷங்களுக்குப் பின் எங்கள் ராஜ்யத்தில் ஒரு பெரிய லாட்டரி ஏலச்சீட்டு போட்டார்கள். அந்த சீட்டுக்கு என் பிதா யாரிடமோ 10 ரூபாய் கடன் வாங்கி அனுப்பினார். அதிர்ஷ்டம் அவருக்கு இருந்தது. அவருடைய தரித்திரத்தை நாசம் பண்ணிவிட வேண்டும் என்று அல்லாஹ் திருவுளம் பற்றினார். 1 கோடி ரூபாய் சீட்டு அவருக்கு விழுந்தது. பிறகு அவர் அதைக் கொண்டு சில வியாபாரங்கள் நடத்தினார். அந்த வியாபாரங்களிலும் அவருக்கு மிதமிஞ்சிய லாபம் கிடைக்கத் தொடங்கி சில வருஷங்களுக்குள்ளே 7-8 கோடிக்கு அதிபதியாகிவிட்டார். அப்பால் சற்றே நஷ்டம் வரத் தொடங்கிற்று. என் பிதா நல்ல புத்திமான். நஷ்டம் வரத் தொடங்கிய மாத்திரத்திலே திடீரென்று வியாபாரங்களையெல்லாம் நிறுத்திக் கொண்டு பணங்களை திரட்டி ஏராளமான பூஸ்திதிகள் வாங்கி அவற்றினிடையே மாளிகை கட்டிக்கொண்டு தம்மால் இயன்றவரை பரோபகாரத்தில் ஈடுபட்டவராய் வாழ்ந்தார். நான் 15 வயதாக இருந்தபொழுது அவர் இறந்து போய்விட்டார். நான் ஒரே பிள்ளையாதலால் அவர் சொத்தெல்லாம் எனக்கு வந்து சேர்ந்தது. என் வீட்டு மேற்பார்வை செய்ய எனது சிறிய தகப்பனார் நியமிக்கப்பட்டிருந்தார். என் தந்தை இறக்கும் தருவாயில் சிறிய தகப்பனாருக்கு சில லட்சங்கள் பெறக்கூடிய பூமி இனாம் கொடுத்ததுமன்றி என்னை பராமரித்து வரும் கடமையையும் அவருக்கே சார்த்திவிட்டு போனார். என் சிறிய தகப்பனார் முதலாவது வேளையாக தம்முடைய குமாரத்திகளை எனக்கே மனம் புரிவித்தார். என் பிதா இறந்து 2 வருஷங்கள் ஆகும் முன்னரே மேற்படி விவாகம் நடைபெற்றது. என் சிறிய தகப்பனாருக்கு ஆண் குழந்தை கிடையாது. 3 பெண் பிரஜைதான் அவருக்கு உண்டு. ஆகவே என்னுடைய சொத்து வெளிக்குடும்பங்களுக்கு போய்விடக்கூடாதென்று உத்தேசித்து அவர் இங்கனம் செய்தார். இந்த விவாகம் என் தாயாருக்கு சம்மதமில்லை. அவள் தன்னுடைய வகையில் ஒரு அழகான பெண்ணை எனக்கு மனம் புரிவிக்க விரும்பினாள். அதை விட்டு நான் சிறிய தகப்பனாரின் பெண்களை விவாகம் செய்து கொண்டாலும் அவர்களில் யாரேனும் ஒரு பெண்ணை மாத்திரம் மனம் செய்து கொள்வதே சரி என்றும் ஒரேடியாக மூவரையும் மனம் புரிவது கூடாதென்றும் என் தாய் வற்புறுத்தினாள். இது நின்றும் என் தாயாருக்கும் சிறிய தகப்பனாருக்கும் மனஸ்தாபம் மிகுதியாக ஏற்பட்டது. சிறிய தகப்பனார் என்னை தனியே வேறே ஊருக்கு அழைத்து கொண்டு போய்
அங்கு என் தாயாருடைய அனுமதி இல்லாமலே விவாகத்தை முடித்து வைத்து விட்டார். சிறிது காலத்துக்கெல்லாம் என் தாயார் என் செய்கையாலே ஏற்பட்ட துக்கத்தை பொறுக்க மாட்டாமலே உயிர் துறந்து விட்டாள். சிறிய தகப்பனார் இட்டதே என் வீட்டில் சட்டமாகிவிட்டது. சொத்து விஷயங்களை நான் கவனிப்பதே கிடையாது. எல்லாம் அவர் வசத்தில் விட்டுவிட்டேன். அவரும் என் சொத்தில் தம்மால் இயன்றவரை 2-3 வருஷங்களுக்குள்ளே 67 லட்சம், கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வரை தாசிகளின் விஷயத்திலும் குடியிலும் நாசம் பண்ணிவிட்டு கடைசியில் குடி மிகுதியால் குடல் வெடித்து செத்துப்போனார். பிறகு என் சொத்தையெல்லாம் நிர்வகிக்க வேண்டிய கடமை என்னை பொறுத்ததாயிற்று. சரி, இந்த விஷயத்தை விஸ்தாரமாக சொல்லுவது என்னுடைய நோக்கம் அன்று. சொத்து கொஞ்சம் நஷ்டமானதில் எனக்கு அதிக கஷ்டமில்லை. இதனிடையே என்னுடைய 3 மனைவிகளால் நான் படும்பாடு சொல்லும் தரம் அன்று. அதோ பார்த்தீர்களா, ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் முகமதிய ஸ்திரீகள் உட்கார்ந்திருக்கும் கூட்டம் தெரிகிறதென்றோ? நடுவே இருக்கும் 3 பேரும் என் பத்தினிமார். சுற்றி உட்கார்ந்திருப்போர் வேலைக்காரிகள். அந்த 3 பேரும் மூளை குரத்தியாக முகத்தை திருப்பிக் கொண்டு உட்கார்ந்திருப்பதை பார்த்த மாத்திரத்திலேயே அவர்களுக்குள்ளே மன ஒற்றுமை இல்லை என்பது பிரத்யட்சமாக விளங்கவில்லையா? இவர்களில் மூத்தவள் பெயர் ரோஷன். அவளுக்கு வயது 22. அடுத்தவள் பெயர் குலாப் பீவி. அவளுக்கு வயது 19. அதற்கு அடுத்தவள் பெயர் ஆயிஷா பீவி. அவளுக்கு வயது 16. ரோஷனிடத்தில் நான் பேசினால் குலாப் என்னை வெட்டலாம் என்று கருதுகிறாள். குலாபிடம் வார்த்தை பேசுவது ஆயிஷாவுக்கு சம்மதமில்லை. அவளுக்கு ஒரு நகை வாங்கி கொடுத்தால் இவள் ஒரு நகையை உடைத்தெறிகிறாள். இவளுக்கு ஒரு பட்டுச்சட்டை வாங்கி கொடுத்தால் அவள் ஒரு சட்டையை கிழித்தெறிகிறாள். இங்ஙனம் ஒவ்வொரு விஷயத்திலும் அம்மூவரும் முரண்பட்டு என் பிராணனை வதைக்கிறார்கள். 1 நாளா 2 நாளா 1 வருஷமா 2 வருஷமா என் வாழ்நாள் முழுவதும் இவர்களால் நரகமாக்கப்படுகிறது. நான் என்ன செய்வேன்? இதனிடையே நேற்றிரவு ஒரு கனா கண்டேன். அதில் முகமது நபி வந்து என்னை நோக்கி, அடே இஸ்மேல் கான், நீ உன் பத்தினிமார் 3 மிகவும் கஷ்டப்படுகிறாய். யாரேனும் 2 தள்ளி வேறு விவாகம் செய்து கொள்ள விட்டுவிடு. ஒருத்தியை மாத்திரம் வைத்துக்கொள், உன் துக்கம் தீரும் என்றார். நான் அந்த கனவை தெய்வ சாசனமாகவே நம்புகிறேன். நம்முடைய மனதில் தோன்றுவதுதான் கனவாக வருகிறதென்பதை நான் அறிவேன். ஆனாலும் நம்முடைய ஆத்மாவிலும் அல்லாவே இருக்கிறாராதலால் இந்த கனவை அல்லாவின் கட்டளை என்று நான் கருதுகிறேன். ஆனால் இந்த 3 ஸ்திரீகளிடமும் சமானமான பிரியம் இருக்கிறது. அவர்களும் என்னிடம் சமமான காதல் கொண்டிருக்கிறார்கள் என்றும் நினைக்கிறேன். யாரை தள்ளுவது யாரை வைத்திருப்பது என்று என் புத்திக்கு தென்படவில்லை. அதற்காக துக்கப்படுகிறேன் என்று முகமதிய பிரபுவாகிய இஸ்மேல் கான் சொன்னான். இதற்குள் ரயில் ஸ்டேஷனுக்குள் வருகிற சத்தம் கேட்டது. அவன் திடுக்கென்று எழுந்து சலாம் சலாம் என்று சொல்லிவிட்டு ஸ்டேஷனை நோக்கி ஓடினான். நானும் நல்ல வேளை இந்த கடினமான விவகாரத்துக்கு தீர்ப்பு சொல்லும் முன் ரயில் வந்ததே என்று மகிழ்ச்சி கொண்டு ரயிலில் ஏற போய்விட்டேன். முகமது நபி கனவில் செய்த கட்டளைப்படியே அவன் நடந்து கொள்வான் என்று நம்புகிறேன். இக்கதை முதலாக சுதேசமித்திரன் 22/5/1920 இதழில் வெளியான பின் பாரதி பிரசுராலயம் வெளியீடு செய்த கட்டுரைகள் தொகுதியில் பதிப்பிக்கப்பெற்றது. இது வெறும் கற்பனை கதைதான் என்றாலும் ஒருவன் பல மாதரை மனம் புரிந்து கொண்டால் அதினின்றும் அவனுக்கு கஷ்டம்தான் விளையும் என்பதும், விவாகத்தில் ஒருவன் இன்பம் காண வேண்டினால் அவன் ஒருத்தியை மனம் செய்து கொண்டு அவளிடம் உண்மையாக நடந்து கொள்வதே உபாயமாகும் என்பதும் கதையில் சொல்லப்பட்ட தர்ம போதனையாகும். இக்கதையை பாரதி தர்ம போதனையாக எழுதிய நிலையில் கதையின் நாயகனை ஒரு முஸ்லீம் பிரபுவாக சித்தரித்துவிட்டு அப்பிரபு 3 சகோதரிகளை மனம் செய்து கொண்டதாக புனைந்திருக்கிறார். கதையை படித்த பாரதியின் முஸ்லீம் நண்பர் ஒருவர் பாரதியை சந்தித்து, சகோதரமான 3 பெண்களை மனம் புரிந்து கொள்ளுதல் மகமதிய சாஸ்திரப்படி பாதகமாக கருதப்படுகிறது. தன் மனைவி உயிருடன் இருக்கையில் அவளுடன் பிறந்த மற்றொரு பெண்ணை ஒரு முஸ்லீம் மனம் புரிந்து கொள்ளக்கூடாது என்பது எங்கள் சாஸ்திரங்களின் கொள்கை என்று விவரித்தார். நண்பரின் விளக்கத்தை கேட்ட அளவில் பாரதி தமக்கு அந்த விஷயம் தெரியாது என்று சொல்லி, முஸ்லிம் நண்பர் சுட்டிக்காட்டிய பிழையின் தன்மையை உணர்ந்து திருத்தம் ஒன்றை வெளியிட்டார். பாரதி வெளியிட்ட திருத்தம் வருமாறு: ரயில்வே ஸ்தானம் என்ற கதையில் நான் மேலே கூறிய சாதாரண தவறு புகவிட்டது பற்றி
பத்திராதிபரும் பத்திரிகை படிப்போரும் என்னை பொறுத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். உலகமெல்லாம் மாதர்களுக்கு நியாயம் செய்ய வேண்டுமென்ற கிளர்ச்சி நடப்பதை அனுசரித்து முஸ்லிம்களும் ஏகபத்னி விரதம், பெண் விடுதலை, ஆண் பெண் சமத்துவம் என்ற கொள்கைகளைப் பற்றி மேன்மையடைய வேண்டுமென்பதே என் கருத்து. இந்த கருத்து நிறைவேறும்படி பரமாத்மாவான அல்லாஹுத்த அல்லாஹ் அருள் புரிவாராக.